எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிவகுமார் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி ஒவ்வொருத்தரையுமே மிக பெரும் அளவுக்கு சோகத்துக்குள்ளாக்கி இருக்குது. அப்படிப்பட்ட பல விஷயங்களை சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம்தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. சிவகுமார் அவர்கள் கடைசியாக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன, ரிட்டன் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் 2 நாட்களாக மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் பண்ண விஷயம்தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. தமிழக மக்களுக்காக ஏதாவது போராடி சிறை சென்றாரா, இல்லை ஏதாவது ஒரு கொள்கைக்காக போராடி சிறை சென்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. மேடையில் காவிரி நதிநீரை பற்றி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்த தொண்டர் ஒருத்தர் த்ரிஷா அப்படின்னு கத்துறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்டர் வந்து இந்த அளவுக்கு மோசமாலாம் சொல்லலை, த்ரிஷா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் உதயநிதி சொன்ன விஷயம்தான் மிக பெரும் அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாகவும் ஒவ்வொரு பெண்களுமே மிக பெரும் அளவுக்கு கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணை பார்த்து எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது, உங்களுக்கெல்லாம் நாளைக்கு தலைவராகிறதுக்கான என்ன தகுதி இருக்குது? இதே சிஎம் விஜய் அவர்கள் அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்த ஒரு தொண்டர் அவர் நோயாளியாக மருத்துவமனையில் இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முறைச்சா இருப்பாருங்க. ஒரு ஆண் மு.க. ஸ்டாலினை பார்த்து அப்படி சொல்லும் போதே முறைக்கிறாரு. இதே ஒரு பெண்ணை பற்றி தொண்டர் பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? உடனடியாக அந்த தொண்டரை அடித்து துரத்தி வெளியே அமுச்சு விட்டுருப்பாரு. அவர் தான் ஒரு தலைவர், நீ எல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு எல்லா பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இவங்களுடைய கைது குறித்தும் இந்த விஷயங்கள் குறித்தும் பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. சிவகுமார் அவர்களும் இது குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். இப்படி இருக்கிறப்ப இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஒரு போராட்டத்தில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதியுடைய கைதுக்காக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து திமுக தொண்டர்களும் ஆங்காங்கே போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனால் இதில் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு திமுக பெண் தொண்டர்களும் எங்கேயுமே போராட்டம் பண்ணலை. என்ன கள நிலவரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் காசு வாங்கிட்டு கூட நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், என்னங்க பெண்ணை பார்த்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, இதுக்கு நாங்கள் காசு வாங்கிட்டு ஆதரவு தெரிவித்தா அது சரின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும், பெண்களை நாங்களே கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், அப்படிப்பட்ட காசு எங்களுக்கு வேண்டாங்கன்னு பல திமுக பெண் தொண்டர்கள் அந்த போராட்டத்துக்கு போகாமே இருந்திருக்கிறாங்களாம். இப்படி நேயர்களே, நம்முடைய தமிழக பெண்கள் ஒரு காலகட்டத்தில் த்ரிஷாவை எவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1000 இருந்தாலும் ஒரு நல்ல குடும்பத்தை எப்படி நீ கெடுக்கலாம் அப்படின்னு சொன்ன அதே இன்னைக்கு தமிழக பெண்கள் த்ரிஷாவை பற்றி ஒரு ஆண் மேடையில் ரொம்பவே அவதூறாகவும் கேவலமாகவும் பேசின உடனே இதே த்ரிஷாவுக்காக இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆதரவாக நிற்கிறாங்க. இது எல்லார் மத்தியிலையுமே மிக பெருமளவுக்கு நம்முடைய தமிழக மக்கள் பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, அது யாராக இருந்தாலும் அவங்களுக்காக பாதுகாப்பாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. இப்படி இருக்கிற இப்போ சிவகுமார் அவர்கள் அவருடைய உடல்நிலை ஏதோ ஒரு வகையில் மோசமாகவும் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அப்போ அவர் உடனடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக சிஎம் விஜய் அவர்களுக்கு ஃபோன் போடுங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு சிஎம் விஜய் அவர்கள் கிட்ட ஃபோனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ நான் மருத்துவமனைக்கு போக போகிறேன், நான் நல்லபடியாக வந்துட்டா நல்லது, இல்லைனா என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும், என்னதான் இருந்தாலும்பா எனக்கு உன் மேலே நிறைய மரியாதை இருக்குது, நீலாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சாரம் பண்ணுற, ஆனால் ஒரு இடத்துல கூட யாரை பற்றி தவறாக பேசலை, ஆனால் இங்கே ஒருத்தர் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசினோடனே என்னால் தாங்கி கொள்ள முடியல, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீ சும்மா விடாத, இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது,
இன்னொரு ஒரு விஷயத்த சொல்கிறேன், உன் ஆட்சி ரொம்பவே சூப்பராக இருக்குதுப்பா. எனக்கு இப்போ உன் ஆட்சியில் ரொம்ப இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு உணர்ச்சி வசமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, நல்லபடியாக குணமாகி கண்டிப்பாக வருவீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் முழு மகிழ்ச்சியோட முழு உடல் நலத்தோட குணமாகி வந்திருக்கிறாரு. நேயர்களே, இந்த விஷயம் மிக பெரும் அளவுக்கு இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. சிவகுமார் சொன்ன இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.